சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் வருடம் சார்வரி வருடம், தமிழ் மாதம் தை மாதம். அதாவது 14/1/2021 முதல் 12/2/2021 முடிய நடைபெற இருக்கின்ற தமிழ் மாதம் தை மாதத்திற்கான கும்பராசிக்கான தை மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். வாருங்கள் கும்பராசினியர்களே, உங்களுக்கான ராசி பலனை காண்போம். தை மாதம் கும்பராசிக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், உறவு முறைகள் மேம்படக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும். கும்பராசி நேயர்களே, இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய சனி பகவான் அங்கே 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் 12ஆம் இடத்துல தனித்து இருந்தால் அது விரயஸ்தானம் ஆகிவிடும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, லாபஸ்தான அதிபதியோடு தனம் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய 2 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போது இந்த கிரக சேர்க்கை சாமி இந்த வருஷம் முழுவதுமே இருக்குமே, இது ஏதோ தை மாதத்துக்கு மட்டும் உரியது அல்ல, இது வருஷம் முழுவதுமே இருக்குமே சாமி. ஆனாலும் கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே. இந்த 7.5 சனியால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரையில் எதிர்பாராத வகையில் இது நாள் வரையில் நாங்கள் சந்தித்திராத பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்ரபிள் வருமா அல்லது இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வருமா அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல சாமி. அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வருதே. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வருது, ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் வருது, ஒரு சிலருக்கு மாநில மாற்றங்கள், ஒரு சிலருக்கு நாடு மாறக்கூடிய மாற்றங்கள். அப்போ இந்த இடமாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கே சாமி, வேலை மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தொழிலில் மாற்றம் வருது, வாழ்க்கையில் மாற்றங்கள் வருது, குடும்பத்தில் மாற்றங்கள் வருது. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்க போது எப்படி சாமி இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி என்பர்களே, பொதுவாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. நம்முடைய இந்து தர்மத்தை பொறுத்தவரையில் மனிதன் தன் வாழ்நாளில் வாழக்கூடிய அனுபவ பாடங்களை ஒரு சில பழமொழிகளிலே ஒரு சில வார்த்தையில் அவருடைய வாழ்க்கையை மொத்தமாக எடுத்து வச்சிருவாங்க. அப்படி ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். பொதுவாக யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு தன்னுடைய குறைகளை சொல்கின்ற பொழுது, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, 24 வயசாகுது, 30 வயசாகுதுங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, நானும் இப்போ அந்த விளக்கு போடுறேன், இந்த விளக்கு போடுறேன், இது 2 போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். இப்படி நிறைய குறைகளை சொல்கின்ற பொழுது கேட்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த மங்கள சொல். ஆனால் இது அந்த மங்கள சொல் மட்டும் ஆதாரமாக இருந்தால் போராது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் சூரியன். அந்த 7க்குடையவன் 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு சேர்கிறார். அந்த 7ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேர்கிறார். இப்போ புரியுதுங்களா? அப்போ கும்பராசிக்கு தை மாதம் சிறப்பாக இருக்கும்னு எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, 7ஆம் அதிபதியோடும் ராசிநாதனோடும் அதே போல் லாபஸ்தான அதிபதி தன வாக்கு அதிபதியோடும் பஞ்சமஸ்தான அதிபதியோடும் புதனோடும் சேர்றாருங்க அவர். அப்போ இந்த மாதிரி கிரக தொடர்பு இருப்பதனால இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, 5ஆம் அதிபதி புதன் அதே சமயத்தில் அவரே 8ஆம் அதிபதியாகவும் மாறிவிடுகிறார். அப்போ 5க்கும் 8க்கும் உடையவன் புதன் பகவான். அப்போ 5, 8க்கு உடைய புதன் பகவானோடு சேர்கின்ற பொழுது அங்கே எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்களை அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஒரு சிலருக்கு பணம் வராத இடத்துலேருந்து பணம் வந்து சேரலாம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். கொடுத்த பணம் திரும்பாது அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பலாம். அதே போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரலாம். ரொம்ப நாளாவது கம்பெனியை மூடியே வச்சுருக்கணும், அது வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அல்லது புதிய நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யலாம். அல்லது புதிய தொழில் தொடங்கலாம். அல்லது வேலை வாய்ப்புகளில் பணத்தை கட்டி ரொம்ப நாளாக காத்திருந்து அந்த வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். இது போன்ற நீண்ட நாட்களாக கும்பராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் இந்த தை மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. கும்பராசி நேயர்களே, பொதுவாக இந்த தை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த வாக்கிற்கு இணங்க வாராகி அம்பாளுடைய ஆசீர்வாதங்களோடு நல்லாசிகளோடு இந்த தை மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சூரிய பகவான் ஆதித்யாதி நவகிரகங்களிலே தலைமை பொறுப்பேற்று அந்த ஆதித்யாதி நவகிரகங்களுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய சூரிய பகவான் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாதம். மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய வருடத்திற்கே பலனை மாற்றியமைக்கக்கூடிய மாதம் அது. அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வந்து அந்த 7ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேருகின்ற காரணத்தினாலே கும்பராசி என்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல பல அரிய பலன்களை தர இருக்கின்றது. ஓகேவா? சரி, இப்போது தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசி என்பவர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். டெய்லி பிஸ்னஸ் நித்தம் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில், நான் ஒரு கம்பெனியை வச்சுருக்க சாமி, அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, கம்பெனிக்கான பிஸ்னஸ் வந்து அனுகூலமாகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. அப்போ கம்பெனி பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவுகள் நன்றாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஆர்டரை எதிர்பார்த்து எங்கள் கம்பெனியில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இத்தனை பேருக்கு நான் டைட்டாக ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஆர்டர் வேணும். அது ஜாப் ஆர்டராக இருந்தாலும் சரி தான், நாங்கள் வேலையாட்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஒர்க்கு வேண்டும்னாலும் சரி தான். அப்போ அந்த மாதிரி சரியான வரவு செலவு வைக்கக்கூடிய வகையில், அது அந்த வேலையாட்களுக்கு நிரந்தரமான வேலை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு சிறந்து விளங்கும். தொழில்துறை செய்பவர்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்க சாமி அப்படின்னு சொல்பவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த வேலை பறிபோய் விட்டது, இப்போ எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான்.
பொதுவாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கை கொடுக்கும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல, கும்பராசி நேயர்களே, உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் அது கூட கொஞ்சம் குறையும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வரும். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மூத்த அதிகாரிகள், அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட மாறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் விளங்குகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்ற மாதமாக அமையும். ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்ற அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு விளங்க இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு உயர்வை, எந்த உயர்ந்த ஸ்தானத்தை அல்லது எப்படிப்பட்ட பதவி, எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பதவி போஸ்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, அப்போ எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குமா சாமி அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் கிடைக்கிறது கும்பராசியாக இருந்தால் அது கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை இது உங்களுக்கு பொருந்துமா? ஜாதகம் வலுவ தை மாதம் நல்லா இருக்குது, கும்பராசிக்கு நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல தசாபுத்திகள் நடந்ததுனாக்கா உங்களுக்கு அது நடக்கும். அதில் ஏதேனும் அசபருடைய தசாபுத்திகள்லாம் இருந்தால் அது கொஞ்சம் நடக்கிறது லேட் ஆகும். அப்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். கும்பராசி அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக ஒரு படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸுக்காக காத்திருக்கலாம். அல்ல பணம் ஒரு இடத்துல போய் முதலீடு செய்து அந்த முதலீடுகள் லாக் ஆகி இருக்கலாம். ஒரே இடத்துல லாக் ஆகிருக்கலாம், இல்லை 2-3 இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி லாக் ஆகிருக்கலாம். அப்போ அந்த பணம் திரும்ப வந்தால் தான் உங்களுக்கான அடுத்த வேலைகளை உங்களால் தொடங்க முடியும். அந்த மாதிரி பண வரவுகளுக்காக ஃபண்டு டிமாண்ட் அல்லது ஃபண்டு ட்ரபுள், அது என்ன பேர் உண்டோ அதை நீங்கள் மேட்சாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பைசா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காத்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அல்லது பணம் இங்கே இருக்குது, இது எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ரகசியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாமி, இதை நம்ம எந்த இடத்துல பணத்தை போடலாம், முதலீடு செய்யலாம், இல்லை இது யாராவது ஒருத்தட்ட கொடுத்தா ஜாகிரதையாக வச்சுப்பாங்களா, அவங்க விசுவாசமாக இருப்பாங்களா, அந்த பணத்தை நமக்கு திருப்பி தருவாங்களா, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பை தரும். முதலீடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய முதலீடுகள் சேஃபான முறையில் இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகள் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களே, அடுத்தது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள். வெளிநாட்டு தொழிலை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டு தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் குறையும். எதிரிகளுடைய உபத்திரங்கள், அவங்களுடைய அந்த இடர்பாடுகள், டிஸ்டர்பன்ஸ்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிரிகளை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பலம், ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு தொழில்துறை சிறந்து விளங்கும்.
அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னு சொன்னாக்கா குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், கும்பராசிக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் விளங்குகிறது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய அந்த வேற்றுமை விலகும். அது இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் கூட விலகி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை உங்களுடைய பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கிறது, உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் திருமண யோகத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே திருமணமாகி 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிதான், இது எப்படி பார்த்தாலும் இந்த அன்பர்கள் நிச்சயமாக இந்த முறை சிறப்பான இந்த தை மாதம் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கிறது. அதே போல தான் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை நிச்சயமாக கும்பராசி நண்பர்களே குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, எப்படி பார்த்தாலும் பண்டிகைகள் நிறைந்த மாதமாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கும்பராசிக்கு அமைகிறது. அமையட்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன். அமையட்டும் என்று நான் நல்லாசி செய்கிறேன். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.